கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் தியானத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகள் 27:11. நீதிமொழிகள் 27:11. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நீதிமொழிகள் 27:11 இல்லாமல் வாசிக்கிறோம். என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், தேவனை நிந்திக்கும்படி பிசாசானவன் தன் வாயை திறக்கிறான். வெளிப்படுத்தல் 13:6 வாசிக்கிறோம். தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூசிக்கிறானாம். இங்கு நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 27:11. அவரை, தேவனை, நம் ஆண்டவரை பிசாசு நிந்தித்தும் தூசித்து கொண்டு இருக்கிறபடியால் அவனுக்கு நம்முடைய தேவன் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணுமா? நம் ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டுமா? எப்படி அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவது? நாம் என்ன செய்தால் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும்? தினமும் அவரை, இயேசுவை பாடி துதிக்கணும், அவரை தேடணும், அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருடைய எப்பொழுதும் நடக்கணும். இப்படி செய்வது மாத்திரமல்லாமல் ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாதான்? செய்யவே கூடாது. அதே மாதிரி அவர் அருவருக்கத்தக்க காரியங்களை நாம் செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தால் நாம் நித்தம் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த முடியும். நீதிமொழிகள் 27:11 வாசிக்கிற பிரகாரம் நம் ஆண்டவரை நிந்திக்கிற பிசாசுக்கு, நம் எதிராளிக்கு அவருடைய நாவினாலே உத்தரவு கொடுக்க தேவையில்லை. அதற்கு பதிலாக நாம் தேவனை துதிப்பதினால் அவன் வெட்கப்பட்டு போவான். பாருங்க, யாரு? சத்துரு வெட்கப்பட்டு போவான். நம் தேவன் அதற்கு என்ன பண்ணுவாராம்? சந்தோஷப்படுவார். நாம் அவரை துதிக்கிற பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதனால தான் இங்கே எழுதியிருக்கிறது, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக. அவனுக்கு உத்தரவு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சத்துருவன், எதிராளி, அவனுக்கு உத்தரவு சொல்லணும் அவசியமே இல்லை. ஆனாலும் அவர் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி. யாரை பார்த்து சொல்றார்? நம்மளை பார்த்து சொல்றார். நம்மளை என்ன சொல்றாரு? நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்து. இப்போ நம்ம ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திட்டோன்னா, ஞானவானாகி அவருடைய இருதயத்தை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோன்னா என்ன நடக்குது?